இணைந்திருக்கும் நேயர்களே, வணக்கம். தமிழ் நிகழ்ச்சியோட இன்றைக்கு நாங்கள் தலைப்பில் என்ன விடயங்கள் கதைக்க போகிறோம், நிறைய விடயங்கள் கதைப்பதற்கு இருக்கிறது. அதற்கு முதல் இன்றைக்கு என்ன தினமாக இருக்கு என்றால், உலக இந்த முத்தத்திற்கான தினமாக இருக்கிறது. வேர்ல்ட் ஹிஸ் டேயாக இன்றைய தினம் இருக்கிறது. அப்போ இந்த முத்தம் என்று நினைக்கும் பொழுது எல்லாருமே அது ஒரு காமம் சார்ந்ததாக தான் நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு வரி ஒன்று இருக்கும், மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் முத்தம் காமத்தை சார்ந்தது இல்லை. அப்போ இந்த முத்தம் என்பது தனியே காமம் சார்ந்த விடயம் என்றால் நிச்சயமாக இல்லை. ஒரு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு முதலாக அந்த தாய் அந்த பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய அந்த முத்தமாக இருக்கட்டும், அதிலே ஒரு தூய அன்பு இருக்கும். அதே போல அந்த பிள்ளையை முதலாவதாக வைத்தியசாலையை பார்த்து அந்த பிள்ளையை தொட்டிலிருந்து தந்தை தூக்கும் பொழுது தந்தை கொடுக்கக்கூடிய முத்தமாக இருக்கும். அதிலும் ஒரு மிகப்பெரிய தூய அன்பு ஒன்று நிறைந்திருக்கும். அதே போல இந்த உலகத்திலே நாங்கள் மனிதர்கள் மாத்திரமல்ல, இந்த பிராணிகள் விலங்குகள் எல்லாம் தங்களுடைய குட்டிகளை அந்த நாவினால் வருடும் பொழுது அங்கே கிடைக்கக்கூடிய முத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு தூய அன்பினை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே முத்தம் என்பது காமம் சார்ந்ததாக நாங்கள் காம பார்வை அல்லது எங்களோட எண்ணங்கள் அதுபோல இருப்பதனால் அல்லது மேலை தேவர்கள் இருக்கக்கூடிய அந்த முத்தங்களை அந்த திரைப்படங்கள், தொலைக்காட்சிகள், சமூக ஊடகங்கள் மூலம் பார்த்து நாங்கள் அப்படியான ஒரு மனோநிலையிலே இருக்கிறோம். ஆனால் ஆய்வுகள் கூட இந்த முத்தங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய உளவியல் பிரச்சனைகள், இந்த ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர் எல்லாத்தையுமே குறைக்கக்கூடியதாக இருப்பது என்று கூறுவார்கள். அதே போல வெளிநாட்டவர்கள் தூய அன்பினுடைய பரிமாற்ற ஊடகமாகத்தான் இந்த முத்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த உலக முத்த தினத்திலே அந்த முத்தம் என்னும் அன்பினுடைய வழிபாட்டை நாங்கள் அனைவரும் சரியான முறையிலே விளங்கிக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியிலே நாங்கள் இன்றைக்கு என்ன விடயங்களை கதைக்க போகிறோம் என்றால், குறிப்பாக இந்த நிலத்தடி நீர் தொடர்பான பிரச்சனைகள், சூழலியல் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு பேசுபவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சாகவச்சேரி பிரதேச சபைக்கு உட்பட்ட தெனங்கிழப்பு பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உப்பளம், அது தொடர்பான பிரச்சனைகள் ஆரம்பிக்கப்பட்டது. அதை தாண்டி இன்றைக்கு யாழ்ப்பாணத்தினுடைய இந்த நிலத்தடி நீர் வற்றி போவது, ஆறுகள் வற்றி போவது, அது தொடர்பான விழிப்புணர்வு, அது தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்வதற்காக அல்ல வற்றி போயிருக்கக்கூடிய ஆறுகளை புனரமைப்பதற்காக இந்த சூழலியலாளராக இருக்கக்கூடிய நிமல் ராகவன் அவர்கள் இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருக்கிறார். அப்படி அவர்கள் வந்திருக்கும் போது புங்குடுதீவில் இருக்கக்கூடிய அந்த கள்ளியாறு என்பதை புனரமைப்பதற்காக வந்திருக்கிறார். அதே போல யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பல நீர்நிலைகளை பார்த்திருக்கிறார். எனவே அவர் பல இடங்களிலே, இந்தியாவிலேயே சரி, ஆப்பிரிக்க நாடுகளிலே சரி, கென்யாவிலே சரி போன்ற நாடுகளிலே இந்த நீர்நிலைகளை புனரமைத்துக் கொடுக்கிறார். அப்போ இலங்கையில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் தமிழர்கள் மத்தியில் இந்த சூழல் நேயம் என்பது துளிர்விட ஆரம்பித்திருக்கிறது. ஒரு காலத்திலே சூழலோடு வாழ்ந்தவர்கள், இயற்கை எங்களது நண்பன் என்ற கோட்பாட்டோடு வாழ்ந்த நாங்கள் இடைக்கிடையே இந்த சூழலை மறக்க தவறுகளும் என்றால் எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்த காரணத்தினால் சூழலை மறந்தது. இன்றைக்கு மீண்டும் அந்த சூழல் நேயம் எங்களிடத்திலே தொட்டி கொண்டிருப்பது என்பது பாராட்டத்தக்க விடயமாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக இந்த சாவச்சேரி தெனங்கிழப்பு பகுதியிலே அமைக்கப்படக்கூடிய உப்பளம் திடீரென ஒரு மிகப்பெரிய அளவிலே அந்த உப்பளம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த உப்பளத்துக்கான நீரை பெற்றுக்கொள்வதற்காக ஆழ்துறை கிணறு இந்த நீரை பெற்றுக்கொள்வதற்காக நிலத்தை அகழ்ந்து ஆழ்துளை கிணறுகள் போட்டு அந்த பம்ப் மூலம் இழுக்கப்படுகிறது. அப்போ இழுக்கப்படும் பொழுது நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல கடல் நீர் நிலத்தடி நீருடன் எங்களுடைய நன்னீருடன் கலப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. 5 மோட்டார் பம்ப் அங்கே பயன்படுத்தப்படுகிறது என்று சாவச்சேரியினுடைய உபதவிசாளர் அவர்கள் அங்கே சென்று பார்த்திருக்கிறார்கள். இதன் மூலம் அந்த பிரதேசங்களிலேயே தென்மராட்சி பிரதேசத்துக்கு மிகப்பெரிய நீர் தட்டுப்பாடல், நிலத்தடி நீர் மாசை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அது இருப்பதால் அது உடனடியாக நிறுத்தப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது. எனவே இந்த நிலத்தடி நீர் பாதுகாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவன் ஏற்கனவே கூறிவிட்டார். அதே போல 3வது உலகப் போர் ஒன்று வரப்போகிறது என்றால் அது நீருக்கான போராகத்தான் இருக்க போகிறது. அதனுடைய அடிப்படை காரணம் என்றால் இன்றைக்கு எல்லா நாடுகளுமே அணு உலைகளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கார்கள், அணு ஆயுதங்களை தயாரிக்கிறார். ஒரு அணு ஆயுதம் அல்லது ஒரு அணு உலை வெப்பமடையாமல் அதை பாதுகாப்பதற்கு எத்தனையோ லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு தேவைப்படுகிறது. அப்போ அவற்றை பாதுகாப்பதற்கே நீர் தேவைப்படுகிறது என்பது அதை அடிப்படையாக வைத்து 3வது உலகப் போர் நீருக்கும் சோறுக்குமானதான் இருக்கும். அதிலும் நீரை அடிப்படையாக வைத்து தான் உலக நாடுகள் போரிட போகுது. யார் நீரை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தினுடைய பணக்காரர்களாக இருக்க போகிறார்கள். ஒரு காலத்திலே நாங்கள் பார்த்திருப்போம் இந்த மினரல் வாட்டர், இன்றைக்கு நாங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரெல்லாம் மினரல் வாட்டராகவே இல்லை, அதெல்லாம் ஃபில்டர் வாட்டர், சுத்திகரிக்கப்பட்ட நீராகத்தான் இருக்கிறது. ஆனால் மினரல் வாட்டர் என்பது எங்களுக்கு அதிகளவான இந்த ஊட்டச்சத்துக்களை மினரல்ஸை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் மினரல் வாட்டர் என்ற பெயரிலே ஃபில்டர் வாட்டரை தான் குடித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஃபில்டர் வாட்டரை மினரல்ஸ் குறைவாகத்தான் காணப்படுகிறது, குறைக்கப்பட்டு தான் தருகிறது. எனவே அது தொடர்பான விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். அதே போல ஒரு காலத்திலே இந்த தென்னிந்தியாவிலே நாம் தமிழர் கட்சியினுடைய திரு சீமானவர்கள் பேசும்போது நாங்கள் பார்த்திருப்போம், தண்ணீருக்கு தட்டுப்பாடு வரப்போகுது, போத்திலே தண்ணி அடைத்து விற்கிறார்கள், தனியார் கம்பெனிகளுடைய மூலதனமாக தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது, தண்ணீரை காசு கொடுத்து வாங்குகிற கேவலமான இனமாக தமிழ்நாட்டிலே இருக்கிறதெல்லாம் பேசும்போது நாங்கள் அவற்றை ஒரு தமிழ்நாட்டு பிரச்சனை, ஒரு சிரித்து விட்டு கடந்து செல்லக்கூடிய விடயமாக பார்த்துக்கணும். இன்றைக்கு எங்களுடைய பிரதேசங்கள் ஒரு காலத்திலே இந்த தண்ணீர் போத்தோடு ஒருவர் தீர்ந்து அவரை நாங்கள் வித்தியாசமாக பார்ப்போம், என்னடா விலாசம் எடுக்கிறான், வெளிநாட்டிலிருந்து வாராக்கள்லாம் தண்ணீர் போத்தில் கயிறு ஒன்று திரிவாங்க, அல்லது எங்களுடைய ஆக்கள் யாரும் ஒரு ஆள் மினரல் வாட்டர் போத்தில் வாங்கி குடிச்சு அதை பெருசாக பார்ப்போம், ஆற்று அவன் மினரல் வாட்டர்லாம் வாங்கி குடிச்சு அல்ல ஃபில்டர் வாட்டர் குடிச்சு விலாசம் போடுறாங்க. ஆனால் இன்றைக்கு எல்லாருமே ஃபில்டர் வாட்டரோடு தான் தெரியும். எப்படி நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள். தண்ணீர் வியாபாரமாகி கொண்டிருக்கிறது எங்களுடைய தமிழர்கள் மத்தியிலே.
இயற்கையோடு வாழ்ந்திருக்கக்கூடிய எங்கள் இயற்கை காவலர்களால் எங்களை நாங்கள் பாதுகாத்துக்கக்கூடிய நாங்கள் இந்த இயற்கையை விட்டு பிழைக்கக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறோம். ஒரு காலகட்டத்திலே தண்ணீர் இவ்வளவு விலைக்கு தான் தருவோம், இவ்வளவு இந்த கேஸ் விற்பது போல் இவ்வளவு அளவிலே தான் தருவோம், இவ்வளவு விலைக்கு தான் தருவோம், இதுதான் தீர்மானம் என்று தண்ணீருக்கு நாங்கள் அடிபட போகின்ற சூழ்நிலை உருவாக போது யாழ்ப்பாணம் மிக விரைவிலே எதிர்நோக்கும். அதே போல காற்று மாசை பற்றி இன்றைக்கு பேச தொடங்க யாழ்ப்பாணத்தினுடைய சந்தைகள் நகரப்பகுதிகள் எல்லாம் ஆக்சிஜன் வழங்கக்கூடிய அந்த இயந்திரங்கள் பொருத்தும் நிலை உருவாகும் என்று கூறிக்கொண்டு அதே போல தண்ணீரும் எங்கள் மத்தியில் இல்லாமல் போகுது. எனவே அது தொடர்பான விழிப்புணர்வுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த சந்ததிக்கு இந்த சூழலை நாங்கள் வாழ்ந்து நாங்கள் அனுபவித்து நாங்கள் செத்து போவதற்கான உலகம் இது அல்ல. எங்களுக்கு பிறகு வரக்கூடிய சந்ததிகளுக்கும் இந்த உலகத்தை அப்படியே கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த ஆழ்துளை கிணறுகளை நிறுத்திவிட்டு நாங்களும் நிலத்தடி நீரை பாதுகாத்து எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ எனவே சொல்லுங்கள் கார்த்திகாயன், இன்றைக்கு வேர்ல்டு ஹிஸ்ட் டேயாக இருக்குது. அதே போல நிலத்தடி நீரை பற்றி கேட்கிறோம், என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? குறிப்பாக இந்த நிலத்தடி நீர் அப்படின்றக்குள்ள நாங்கள் சூழலியலாளர் நிமல் ராகவன் அண்ணாவை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்ததால சில விடயங்களை நாங்கள் சமூகம் சார்ந்து புதிதாக பார்க்க வேண்டிய ஒரு கடமை எங்களுக்குமே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதிலும் இந்த நிலத்தடி நீர் தொடர்பான விடயங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு இருப்பதை தாண்டி இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பனைமரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியம் என்ன என்பதும் நாங்கள் அறிந்திருக்கக்கூடிய ஒன்றுதான். குறிப்பாக இந்த பனைமரங்களை தரிப்பதற்கான தடைகள் எல்லாம் எங்களுக்கு இருக்கின்றது. இதையும் தாண்டி ஒரு விடயம் நேற்று நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது. அந்த நிமல் ராகவன் அண்ணாவுடன் பேசுகின்ற பொழுது அறிந்து கொண்ட ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த நாங்கள் எல்லாருமே நிலத்திலிருந்து நீரை எடுக்க வேண்டும் அப்படி என்று யோசிக்கிறோம். ஆனால் நிலத்திற்குள் எப்படி நீரை நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திப்பதே இல்லை. குறிப்பாக இந்த வாட்டர் பாட்டில் எல்லாமே இப்பொழுது புழக்கம் எங்களுடைய பிரதேசங்களிலுமே அது அதிகரித்திருக்கு. ஒரு சாதாரணமாக ஒரு நிகழ்வுகளாக இருக்கட்டும், அல்லது அதையும் தாண்டி ஏதாவது ஒரு நிகழ்வு நாங்கள் ஒழுங்கமைக்கிறோம் என்று சொன்னால் கூட அங்கே அந்த வாட்டர் பாட்டில் என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இந்த நீர் அப்படி என்பது குறிப்பாக இந்த அதிக வளங்கள், கனிய வளங்களாக இருக்கட்டும், புதுப்பிக்க முடியாத வளங்கள் இருக்கக்கூடிய நாடுகளை வளர்ந்திருக்கக்கூடிய வல்லரசு நாடுகள் எல்லாம் எப்படி தங்களுடைய கைகளுக்குள் வைத்திருப்பது என்பது அதனுடைய ஒரு பெரிய ஒரு நோக்கமாக இருக்கும். இப்படியே போனால் நீருக்கான பஞ்சம், நீருக்கான தட்டுப்பாடு அப்படி என்றது வருகின்ற பொழுது இந்த நீர்நிலைகள் இருக்கக்கூடிய நாடுகளுக்கான கேள்வி என்பது அதிகரிக்கக்குள்ள அந்த நாடுகளும் வல்லரசு நாடுகளால் எதிர்காலத்தில் கைப்பற்றப்படுவதற்கான பல சாத்தியங்கள் இருக்குது அப்படி என்பதை விட குறிப்பாக இந்த யாழ்ப்பாண மண் பேசிக்கொண்டிருக்கிறது அப்படி என்று சொன்னார்கள். அது நாங்களும் அறிந்த ஒரு விடயம்தான். இந்த யாழ்ப்பாண மண் பேசிக்கொண்டிருக்கிறது. இங்கு எங்களுக்கு குறிப்பாக இருக்கக்கூடிய விஷயம், எங்களுடைய பிரதேசங்களில் பல நீர்நிலைகள் அதாவது குளங்கள் இருந்தது. ஆனால் அதெல்லாம் கைவிடப்பட்ட நிலையில், அதிலும் ஒரு குளம் குறித்த அரசியல் கட்சிகளால் புனரமைக்கப்பட்டது. ஒரு காலகட்டத்தில் புனரமைக்கப்பட்டது. இருந்தாலும் அது ஒரு முறை புனரமைப்பது மட்டும்தான். அதற்கு பிறகான இருக்கக்கூடிய விடயங்களை அவர்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. அது திருப்பி ஒரு முறை அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து புனரமைக்க வேண்டிய தேவைப்பாடுகள் அந்த குளத்திற்கு மீளவும் ஒரு முறை உருவாகி இருக்கிறது. நாங்கள் ஃப்ரீக்வென்ட் என்று சொல்வார், தொடர்ச்சியாக நாங்கள் இந்த வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும் என்பதும். ஆனால் இன்று இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் இந்த சூழல் சார்ந்து செயற்படுகிறார்கள். குறிப்பாக அந்த வீதிகளில் மரம் நடுவதாக இருக்கட்டும், என்று பல நிகழ்வுகளில் எல்லாம் முந்தைய நிகழ்வுகளில் எல்லாம் பரிசு பொருட்களாக ஒரு நினைவு சின்னத்தை கொடுப்பார்கள். ஆனால் இன்று பல இடங்களில் இந்த மரக்கன்று வழங்கக்கூடிய முறை உருவாகி இருக்கிறது எல்லாம் சூழலியல் சார்ந்து எங்களுடைய சமுதாயம் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறது என்றதுக்கான அறிகுறிகளாக இருக்கிறது. அதிலும் பல கழகங்கள் முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், மரம் நடக்கக்கூடிய தன்மைகள் என்பது எங்களுடைய தேசம், ஹரியரன் சொன்ன மாதிரி எங்களுடைய தேசம் சூழலோடு இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த ஒரு தேசம். இயற்கை எங்கள் நண்பன் என்ற கோட்பாடில் வாழ்ந்த நாங்கள் பின்னரான காலப்பகுதிகளில் அது பற்றி எங்களுடைய நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாமல் போனாலும் மீள இந்த இளைஞர்கள் அது தொடர்பாக செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவது என்பது வரவேற்கத்தக்க ஒன்றாகத்தான் இருக்குது. ஹரியர், நிச்சயமாக. அப்போ அந்த சூழல் என்று வரும்பொழுது இந்த இன்றைக்கு இளைஞர் அமைப்புகள் மத்தியில் இந்த சூழலை பாதுகாக்க வேண்டிய தேவை உருவாகிறது. கண்டல் தாவரங்களை நடுகிறார்கள், அல்லது வீதிகள் புனரமைப்போல் இந்த நீரேரிகள் புனரமைப்பினை ஈடுபட தொடங்கியிருக்கிறார். அதே போல நேற்று அவருடன் நிமல் ராகவனுடன் பேசும்பொழுது ஒரு உண்மையான விடயம், இந்த பூமியிலிருந்து நீரை அகத்துறிஞ்சக்கூடிய நாங்கள் பூமிக்கு எப்படி நீரை வழங்க போகிறோம், மீண்டும் அந்த நீரை எப்படி உள்செல்ல போகிறோம் என்பதுதான் கேள்வியாக இருக்குது. அதை பனைமரங்கள் கச்சிதமாக செய்து கொண்டிருக்கின்றன. நீண்ட காலத்துக்கு நீரை தேக்கி வைக்கக்கூடியது, நீண்ட பிரதேசங்களுக்கு தங்களுடைய வேர்களை பரப்பி அங்கே இருக்கக்கூடிய நீர்களை தேக்கி வைத்திருக்கக்கூடிய சக்தி இந்த பனைமரங்களுக்கு இருக்குது. எனவே யாழ்ப்பாணம் வடமாகாணம் பனையை எங்களுடைய சின்னமாக கொண்டிருக்கக்கூடிய கற்பகத்தரு என்று வாழ்ந்திருக்கக்கூடிய நாங்கள், பனையோடு பிணைந்த ஒரு இனக்குழுமமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள், எங்களுடைய பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய நீர் ஆதாயத்தை, நீர் மூலத்தை வற்றவிடாமல் பாதுகாப்பதற்கு இந்த பனை மரங்களை பாதுகாப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையுமே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எனவே
நீரின்றி அமையாத உலகு என்பது போல நீர் எங்களுக்கு தேவையானதாக மாறப்போகிறது. தயவு செய்து இந்த போத்தலிலே தண்ணி வாங்கி குடிக்கும் பழக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வெளிநாட்டுக்காரர்களுடைய அது இருந்துவிட்டு போகட்டும் என்பதையும் நாங்கள் உங்களுக்கு கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மற்றும் உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் ஹார்த்தியாயினி. நன்றி நேயர்களே.